எல்லாம் வல்ல குரு அருளினாலே ஜெயா டிவியினர் அன்புடனும் பெருமையுடனும் வழங்குகின்ற இந்த மார்கழி உற்சவ நிகழ்ச்சியிலே இன்று பக்தி சக்தி முக்தி என்ற தலைப்பினை ஒட்டி ஒரு வண்ணக்களஞ்சியமாக வர்ணக்களஞ்சியமாக நிகழ்ச்சியினை இங்கு வழங்க இருக்கிறோம். நம் இந்திய நாடு, பாரத பண்பாடு இந்த அகில உலகத்திற்கும் அளித்து மகிழக்கூடிய சொத்தாக இருக்கக்கூடியது நம்முடைய பக்தியும் இசையும். பக்தியின் மூலம் ஒரு சக்தி பிறக்க, அந்த சக்தியின் உந்துதலால் முக்தி என்னும் மோன நிலையை நாம் அடைய முடியும் என்ற ஒரு ராஜ மார்க்கத்தை நமக்கு காண்பித்து தந்த அந்த ஞானிகளும் மகான்களும் இசை மூலமாக நமக்கு எத்தனையோ உபதேசங்களை அருளியிருக்கிறார்கள். அந்த வழியிலே பக்தி என்றால் என்ன என்று பார்க்கும்பொழுது பாரதி சொல்வான், பக்தியுடையார் காரியத்தில் பதறார். பக்தியோட பெருமை என்னென்னா, நம்முடைய அன்றாட அலுவல்கள் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பணிகளை பதட்டம் இல்லாமல் நிதானமாக செய்வோம். அது எப்படின்னா, ஒரு வித்து முளைக்கும் தன்மை போல. ஒரு விதையை நம்ம பூமியில் போட்டப்புறம் உடனே செடி முளைக்கிறதில்ல, பொறுமையாக தான் வருது. அதுதான் அழகு. அதே மாதிரி காரியங்களும் செய்யணுன்னா பக்தி வேணும். அந்த வித்தைக்கு இறைவனான விநாயக பெருமானை பாரதியின் வாக்கிலே துதித்துவிட்டு பின்பு தியாகராஜ சுவாமிகள் ராமரை கேட்கிறார், எனக்கு பக்தியை பிச்சையாக கொடுங்கிறார். பக்தி பிச்சமியவே. எப்படிப்பட்ட பக்தி வேணும்னா, சாத்வீகமான, அமைதியான, ஆனந்தமான, அருள் வழியில் செல்லக்கூடிய பக்தி நிலையினை எனக்கு அருள்வாயாக. அந்த பக்தி இல்லைன்னா உயிரற்ற உடலுக்கு உலகத்தில் இருக்கிற அவ்வளோ ஆபரணங்களையும் போட்டு அழகு பார்க்குற மாதிரி என்ன பிரயோஜனம்? பக்தி தான் உயிர் அப்படிங்கிற அந்த கீர்த்தனத்தோடு இன்றைய இசை நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். பக்தியுடையார் காரியத்தில் பதறார். பக்தியுடையார் காரியத்தில் பதறார். மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல மெல்ல செய்து மெல்ல செய்து
மெல்லச் செய்து பயனடைவார். சக்தி தொழிலே சக்தி தொழிலே அனைத்துமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலமே. சக்தி தொழிலே அனைத்துமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலமே. சஞ்சலமே வித்தைக்கு இறைவா கணநாத கணநாத மேன்மை தொழில் மேன்மை தொழிலில் பணியனையே 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 கணநாத மேன்மை தொழிலில் பணி பக்தி பீஜமியவே பக்தி பீஜமியவே பக்தி பீஜமியவே ராம பக்தி பீஜமியவே பாபுகமகு சாத்விக பக்தி பீஜமியவே பாபுகமகு சாத்விக பக்தி பீஜமியவே பாபுகமகு சாத்விக பக்தி பீஜமியவே பாவுகமகு சாத்விக பக்தி பீஜமியவே ராம मुक्ति का किला शक्ति की 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 त्रिमूर्तुल कदी में राम मुक्ति कगिल शक्ति त्रिमूर्तुल कदी में भक्ति बीज बाबुगमगु सात्विक
ప్రాణములే నీవానికి బంగారు పగజూటి ప్రాణములే నీవానికి బంగారు పగజూటి ఆణి వజ్రభూషణమురమందు పెట్టు ప్రీతి జానలగు పురాణాగమ జానలగు పురాణాగమ శాస్త్రవేద జప ప్రసంగ త్రాణగల్గియేమి భక్త త్యాగరాజ ముదరామ భక్తి ప్రాణములే నివానికి బంగారు పగజుట్టి బంగారు పగజుట్టి ప్రాణములే నివానికి బంగారు పగజుట్టి ఆణి వజ్రభూషణమురమందు పెట్టు రీతి జానలగు పురాణాగం శాసవేద జప ప్రసంగ ప్రాణగల్గియేమి భక్త త్యాగరాజనూత రామ భక్తి బావు గమదు సాజు భక్తి బీజ మగ సరిగ భక్తి బీజ గమ గమ బమ గమ మగరి గమ గగ గరి సరిగ సరిగ భక్తి బీజ మగనీరి పమగనీరి గమ గమ మగనీరి గమ గని సరిగ భక్తి బీజ సబ ధని సరి గమ పద రి గమ పద ని సబ ధని సరి గమ పది సప రి సరిగ భక్తి బీజ గమ 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 గరి గమ గరి గమ గరి సరి గరి నిజరి రి నిజరి గరి సరి గమ మగ గరి రి సని సారి గమ రి గ సారి గ గమ గమ రి రి గరి గ సరి సరి నిజరి గమ గ గమ పమగ రి గమ మగరి సరి గరి నిసరి నిసరి పమగ ప ధని సరి గమ ప గరి ధని రి గమ గ పమగ మగమ రి గ మగరి ని సరి మగ గగ మగ గగ మగ రి గ మగ నరి మగ రి గ మగ గగ మగ రి గ మగ గరి రి సని సరి స గరి రి గరి సరి రి గ గరి రి గ గ మగ గ మగ 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 దని 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 రి సని సరి గరి సరి గ మగ గరి రి సని దని రి రి గ మగ గరి సని గరి సని రి సని దని గ బని ద మగ మగ దని గరి సని దని సని ద మగ సరి భక్తి బీజ
முக்திக்கு பக்தி தான் சக்தின்னு இன்றைக்கி தெரிய வருகிறது. மனிதனுக்கு இசை மூலமாக இறைவனுக்கு வழிபாடு பெற்று சுலபமாக முக்தியை அடைவதற்குள்ள வழி இன்றைக்கி தொடர்ந்து காமிச்சிருக்கிறார் திரு நெய்வேலி சந்தானகோபாலன் அவர்கள் சார். ரொம்ப நன்றி. பக்தி சக்தி முக்தி. இந்த கீர்த்தனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கவனிச்சிருப்பேன், முக்திக்கு அகில சக்திக்கு மேல்மி ராம பக்தி, முக்திக்கெல்லாம் மேலே ராம பக்திங்கிறார். அதை அடையிறதுக்கு ஏன்னா தியாகராஜ சுவாமிகள்லாம் பாடி அடையவில்லை, அடைந்ததை பாடினார்கள். முக்தியை அடைஞ்சு அந்த நிலைமைக்கு வந்தப்புறம் ராமபக்தி பண்ணுவாங்களாம். அதெல்லாம் இந்த கீர்த்தனங்களில் இருக்குது, நம்ம பாடும்போது தெரிஞ்சுக்கலாம். இந்த பக்தியை பற்றி நம்ம அருணகிரிநாதர் திருப்புகழில், நான் உன்னை பாடி பாடி எனக்கு முக்தி கிடைச்சா போருங்கிற, பக்தினால் நான் பாடணும், வெறும்ன எதுகை மோனை மட்டும் சரியாக இருந்து பாடி பிரயோஜனம் இல்லை. எதற்காக அது பாட வேண்டும்? பக்தியுடன் பக்தி தோய்ந்த பாடலே அந்த பரமனை அடைய வழி என்று அருணகிரி பெருந்தகை, பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முக்தனாம் ஆரெனை பெருவாழ்வில் முக்தியே சேர்வதற்கு அருள்வாய். பக்தியுடன் பாடினால் முக்தி நிச்சயம். அதை கூட நான் பக்தி பண்ணுறேன், எனக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு மனசுக்குள்ளே இருந்தால் கூட அது ஒரு பெரிய ஆணவமாக போய் முக்திக்கு தடையாக போயிடும். அதை கூட பகவான்கிட்ட கேட்கணும். ஏன்னா அதனால்தான் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கினாங்க. பக்தியே பிச்சையாக கேட்குறார். அதே தான் அருணகிரிநாதனும் கேட்குறார், தமிழில் கேட்குறார். ஈடு இணையற்ற தமிழ், வாக்குக்கு அருணகிரி என்று பெருமை பெற்ற அந்த திருப்புகழ். திருப்புகழ்னாலே சந்த வசந்தங்கள் ஜாஸ்தி, சந்த தாளம். இந்த தாளம் எந்த தாளம்? ஆதி தாளத்திற்கு ஆதியாய் ஒரு அக்ஷரத்தை சேர்த்து கொண்ட ஒரு தாளம். ஆதி தாளம் போலவே ருச்சிக்கும், ஏனென்றால் அது அருணகிரி செய்த தாளம். ந ந ந ந ந ந ந வெற்றி வேலாயுத பெருமாளே அடியேன் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே 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 முருகா. பக்தியால் யானுனை பலகாலும், பக்தியால் யானுனை பலகாலும்
பற்றியே மாத்திரு புகழ் பாடி பக்தியானுனை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி முக்கனா ஆரனே பெருவாழ்வில் முத்தநாமரனே பெருவாழ்வில் முத்தநாமரனே பெருவாழ்வில் முக்தியே சேர்வதற்கருள்வாயே உத்தமதான சர்க்குணநேய உத்தமதான சர்க்குணநேய ஒப்பில மாமணி கிரிவாச உத்தம ஞான சர்க்குணநேய ஒப்பில மாமணி கிரிவாச வித்தக வித்தக ஞானச தினி பஹத வித்தக ஞானச தினி பஹத வித்தக ஞானச தினி பஹத வெற்றி வேலாயுத பெருமாளே முக்தியே சேர்வதற் கருள்வாயே வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே முக்தியே சேர்வதற் கருள்வாயே வெற்றி வேலாயுத பெருமாளே முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே வெற்றி வேலாயுத பெருமாளே முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே கருள்வாயே தனி முக்தியே சேர்வத கருள்வாயே நீ தனி சரி நிதபத நீ தனி முக்தியே
சதா 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 நீ நீ மக பதமுக்தியே சேவர கருள்வாயே. இசை வழியில் பக்தியை அனுபவிக்க வேண்டுமென்றால் இரு பெரும் மார்க்கங்கள் சங்கமிக்க வேண்டும். ஒன்று ஸ்ருதி பாவம், இன்னொன்று லயம் பாவம். ஸ்ருதியும் லயமும் இணையும் பொழுதுதான் இசையிலே பக்தியின் வெளிப்பாடு கிடைக்கிறது. அதை நாங்கள் அனுபவித்து தரும்பொழுது நீங்களும் அனுபவிக்கலாம் அல்லவா? அந்த வகையிலே இந்த மார்கழி ரொம்ப இனிமையாக தொடங்கி இருக்கிறது அருணகிரியின் வாக்கினாலே. ஜெயா டிவி நடத்துகிற மார்கழி உற்சவத்தை முதல் முறையாக கேட்குறேன். ரொம்ப அருமையான ப்ரோக்ராம். அவங்க சந்தானகோபாலன் பாடினது நல்ல தீமோட அருமையான மெசேஜோட ஒவ்வொரு ராகத்தையும் விளக்கமாக சொல்லி ரொம்ப அருமையாக பாடினார். மிக்க நன்றி. The settings are so good. எல்லாமே everything is very very nice. And Santana Gopalan sir thematic concert was very very good. And so far we have been enjoying and we are looking forward for more concerts. Thank you so much. Thank you so much Jaya TV. முக்தி என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ரெண்டே லைனில் பாரதி சொல்கிறார். கவலைப்படுதலே கருநரகம் அம்மா. இந்த கவலைங்கிற வார்த்தையை சொன்னோடனே ஒரு கவலைக்கு ஒரு வலை ஒன்று வந்துடுறது. அந்த வலையிலேருந்து வெளியில் வரணும்னா கலையினால் தான் முடியும். கவலை என்னும் வலையிலிருந்து வெளியில் வருவதற்கு கலையினாலேயே சாத்தியம் என்பதை நாம் உணர்ந்தவர்கள். அந்த விதத்திலே கவலைப்படுதலே கருணரகம்மா
கவலையற்று இருத்தலே. பல கவலையற்று இருத்தலே, கவலையற்று இருத்தலே முக்திதானே. கவலையற்று இருத்தலே முக்திதானே. ஏ ஏ கோபாலகிருஷ்ண பாரதி அவர் என்ன சொல்கிறார், இந்த பிறவிங்கிறது ஒரு சாகரம் மாதிரி. இந்த கடலுக்குள்ளே மூழ்கினோம்னா திரும்பி வர்றதுக்கு வழியே இல்லை. ஆனால் இருக்குது வழி, ஒரே வழி தான் இருக்குது. அந்த ஒரு வழியை நாம் பின்பற்றினால் கடவுளையே ஒரு வழி பண்ணிவிடலாம். அந்த சிவனுக்கே, அந்த சிவன் நம்மை இந்த சீவன்களாக இருக்கும் நமக்கு சீவன் முக்தி கொடுப்பார். எப்படி? பக்தி பண்ணி பாடி பாலகிருஷ்ணன் போற்றும் பொன்னம்பலவனை பூஜனை செய்தால் பவசாகரம் கரை ஏறலாம். அழகான வார்த்தை. முதல்ல நல்ல அந்த வார்த்தைகளை ருசித்தோம்னா தானாகவே பக்தி வருது. அதுக்கப்புறம் அதில் இசையும் சேர்த்தோம்னா கேட்கவே வேண்டாம். அதாவது தியாகராஜ சுவாமிகள் மியூசிக் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இன்பமான ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரிங்கிறார். அப்படியே சொல்லலை, என்னோட ஒரு அனுபவத்தையும் சேர்த்து சொல்கிறேன். சங்கீதம் அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டோம்னா அப்படி தான் இருக்குது. ராக சுதாரச பானம்பு ஜேசி ரஞ்சில்லவே ஓ மனசாங்கிறார். நீந்தி விளையாடுறா, சந்தோஷமாக விளையாடு. அப்படி பவசாகரம் கரையேறலாம், 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 பவசாகரம் நடி வணங்கி ஈசல் தன்னடி வணங்கி தானே தானே தன்னடி வணங்கி தானே
பவசாகரம் பவசாகரம் கரையே கற்ற விதைகளால் காமநோய்கள் போமோ 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 சித்த சுத்தி வந்து சித்த சுத்தி வந்து சிவ ஓம் சித்த சுத்தி வந்து தேருமோ தேராதோ சித்த சுத்தி வந்து தேருமோ தேராதோ பக்தி பண்ணி பாடி பாடி பாலகிருஷ்ணன் போரும் பக்தி பண்ணி பாடி பாலகிருஷ்ணன் போரும் பக்தி பண்ணி பாடி பாலகிருஷ்ணன் போரும் பக்தி பண்ணி பாடி பாலகிருஷ்ணன் போற்றும் பொன்னும் வேல பண்ணி பூஜை செய்த பக்தி பண்ணி பாடி பாலகிருஷ்ணன் போற்றும் பொன்னும் பலவனி பூஜை செய்த பவசாகரம் ஹரயே பவசாகரம் கரையே பக்தி பண்ணி பாடி பக்தி பண்ணி பாடி பக்தி பண்ணி பாடி பக்தி பண்ணி பாடி பக்தி பண்ணி பக்தி பண்ணி பக்தி பண்ணி பாடி பக்தி பண்ணி பாடி பாலகிருஷ்ணன் போற்றும் பக்தி பண்ணி பாலகிருஷ்ணன் போற்றும் பக்தி பண்ணி பாடி பாலகிருஷ்ணன் போற்றும் பக்தி பண்ணி பாடி பாடி பதபக்தி பண்ணி பாடி
பாத பக்தி பண்ணி பாடி பாத பக்தி பண்ணி பாடி பாத பக்தி பண்ணி பாடி பாத பக்தி பண்ணி பாடி பாத பக்தி பண்ணி பாடி பலே பலே நீ தனி நீ தனி பக்தி பண்ணி பாடி மா பாத பக்தி பண்ணி பாடி மகா பாத பக்தி பண்ணி பாடி நீ மகா பாத பக்தி பண்ணி பாடி சதா பக்தி பண்ணி பாடி கரிதத நீ கரிதத దని గరిదద పదని గరిదద మపదని గరిదద గమ పదని గరిదద గమ పదని గరిదద గమ పదని గరిదద గమ గమ పదని గరిదద నీ గరిదద 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 నిరిదద కథ గమ భక్తి బని పాడి பக்தி பண்ணி பாடி பாலகிருஷ்ணன் போற்றும் பொன்னும் வல்லவன் பூசை செய்தவ சாகரும் கரையேற பவசாகரும் கரையேற
நெய்வேலி சந்தானகோபாலன் அவர்களின் கச்சேரியோட ஆரம்பித்தது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பக்தி சக்தி முக்தி அப்படிங்கிற தலைப்பில் பல பாடல்களை நல்ல அர்த்தத்தை சொல்லி அனுபவித்து அவர் பாடினது எங்களுக்கு மிக ஆனந்தமான ஒரு இசை அனுபவமாக இருந்தது. தியாகராஜ சுவாமிகள் ராம பக்தர் அப்படின்னு தெரியும். அவர் அத்வைத ஞானியாக இருந்தாலும் ராமரை விசேஷமாக பண்ண மாதிரி பாரதியாருக்கு அம்பாள் தான் சக்தி சக்தி சக்தி. அதனால் பக்தி சக்தி முக்தி மூன்றையும் இணைத்து ஒரு மெசேஜ் கொடுக்குறார். சக்தி பதமே சரணம் என்று, சக்தி பதமே சரணம் என்று நாம் புகுந்து பக்தியினால் பாடி பல காலம், பக்தியினால் பாடி முக்தி நிலை முக்தி நிலை முக்தி நிலை காண்போம், முக்தி நிலை காண்போம். சக்தி பதமே சரணமென்று நாம் புகுந்து பக்தியினால் பாடி பல காலம் முக்தி நிலை காண்போம். அதனால் கவலை பிணி தீர்ந்து பூண்டோம் அமரப்பொறி, பொறி கவலை பிணி தீர்ந்து பூண்போ அமர பொறி, அமர பொறி. பக்தி பக்தி அது தரும் சக்தி, அதனால் அதனால் முக்தி. ஒருத்தருக்கு நல்ல சாரீரம் நல்ல ஞானம் இது ரெண்டும் இருந்துருத்தானா தே ஆர் த பெஸ்ட் சிங்கர்ஸ். இன்றைக்கி ரொம்ப நல்ல கச்சேரியாக இருந்தது, ரொம்ப தெய்வீகமாக இருந்தது, நன்னா பாடினார், அதுதான் நான் சொல்லணும். அதேமாரி பக்கவாத்தியமும் நல்லா இருந்தது. நவரச கலரசிக ஜன பாலினி நளின கலக மோக்ஷமு கலக ಭುವಿಲೋ ಜೀವನ್ ಮುಕ್ತುಲು எத்தனை கோடி இன்பம் வைத்த எங்கள் இறைவா இறைவா இறைவா.